மலை பக்தர்களோட மேல வரணும். காட்டுக்குள்ள இருக்கு. அப்படியே இந்த இடத்துக்கு எப்படி வாரது? பாதை தான் கைது செய்யப்பட்டோம். என்ன இடம் வருதுன்னு பாருங்க. பல வருடங்களாக 3 முறை எப்படி வாரதுன்றத, இந்த இடத்துக்கு எப்படி வாரது என்கின்ற பல காட்சிகளை இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். விதுடர் யூடியூப் சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வவுனியா மாவட்டம் வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டு சிவராத்திரி வழிபாடு எப்படி இடம்பெறுது, இங்கே பக்தர்கள் எப்படி வராங்க, இந்த காட்டு பயணம் எப்படி இருக்கிறது, இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வாரது, அது சார்ந்த ஒரு காணொலி தான் இது. ஸோ எப்படி என்றதான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க. புளியங்குளம், அதாவது புளியங்குளத்திலேருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. 24 கிலோமீட்டர். உங்களுக்கு புளியங்குளம் தெரியும், வவுனியா புளியங்குளம், இலங்கை வவுனியா மாவட்டம் புளியங்குளம். அந்த ரோட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் 24 ஒரு அனல்வார் 20 கிலோமீட்டர் பயணம் செய்து ஒலுமடு சந்தி வரும். அந்த ஒலுமடு சந்தியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னு சொன்னால் பாருங்கள், நல்ல கார்பெட் ரோட் தான் போட்டிருக்கணும். ஸோ இதால் வந்து நாங்கள் இப்போ வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு இப்போ உள்ளுக்கு செல்ல போகிறோம். வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் 2025ஆம் ஆண்டு சிவராத்திரி திருவிழா. இப்போ நாங்கள் ஒரு காட்டு பாதைக்குள்ளால் தான் மலைக்கு போகணும். ஸோ முதல் முறையாக யாராவது வாரீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன லொக்கேஷன் படி வாங்க. புளியங்குளத்தில் சந்தியில் இறங்கி ஒலுமடு என்று கேளுங்க. ஒலுமடு சந்தி என்று ஒலுமடுவில் இறக்கிவினோம். அதில் எந்த ஒரு சரியாக 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு காட்டிவினோம். கொஞ்சம் தள்ளி வந்தால் நல்ல குளம் ஒன்று இருக்குது. சௌபாக்கியா உற்பத்தி கிராமம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நான் நினச்சி கொண்டு வந்தேன் நீங்கள் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு தங்கச்சி வராங்க, கேட்போம், தங்கச்சி வெடுக்குநாரிமலைக்கு எப்படியா போகிறது? ஓ, ஆனால் இங்கே நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் விவசாயம் சார்ந்த ஒரு கிராமம். வீடுகள் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வாழை தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. வாழை எல்லாம் வச்சிருக்கணும். மக்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கணும். வெடுக்குநாரிமலைக்கு எவ்வளோ தூரம் போகணும்? போகலாம். ஓகே, அங்கே போலீஸார் நிற்கணுமா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெடுக்குநாரிமலைக்கு போகிறது எப்படி, சுற்றி வர இருக்கிற கிராமங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதால் கோயிலுக்கு போகிறது. ஸோ நன்றி நன்றி. பிளேண்டியெல்லாம் அந்த தேசிக்கா தண்ணி தாரின மக்காக்கள் ரொம்ப நன்றி. ஆமாம் ஆமாம். எவ்வளோ தூரம் போகணும்? 3 கிலோமீட்டர் போகணுமா? இன்னும் இந்தாங்க. காணும். இது குண்டு இல்லை, இது கேமரா. அவங்க பாருங்க, இந்த கிராம மக்கள் இதுக்குள்ளேயும் தேசிக்காய் தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு 3 கிலோமீட்டர். ஓகே, நாங்கள் 3 கிலோமீட்டர் போகணும். எதால் போகிறதுன்னு தெரியலை. இதாலேயா இதால் போகிறது? இதாலேயே டெம்பிள் அதாலேயே போகிறது? கோயில். ஓகே, நான் பாதையை மாறி விட்டுட்டேன். நன்றி. போலீஸார் நிற்கிறோம். பவான். ஓகே, இந்த பாதையால் போகணுமா? சேத்தை தாண்டி வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளேயெல்லாம் வீடுகள் இருக்குது. பாருங்கள் மக்கள், இந்த எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது. இப்போ இதாலெல்லாம் டிராக்டர் போன படியால் சேரும் சகதியமாக இருக்குது. இங்கே மழை, அதனால் நான் குடையெல்லாம் கொண்டு தான் வந்திருக்கிறேன். ஆனால் பாதை சரியான மோசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, உள்ளுக்கு வந்தால் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. காட்டுக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் கடை. ஹாய் தம்பி, வணக்கம். எவ்வளோ பேர் போயிருப்பினோம் கூட? ஓ, இதுலேயும் யார் ஒரு ஆள் நிற்கிறாரு. கேட்போம், பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் ஆக்கள் நிற்கணும். என்ன மாதிரி உள்ள மோட்டர் சைக்கிள் போகுமா? போகும். பாருங்க, இதுக்காக தான் நாங்கள் ஒரு மாதிரி உள்ளே வந்துட்டோம். இன்னொரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகிறோம். வாகனத்தில் போகிறது சரியான கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். காட்டை பாருங்க இப்படி இருக்குண்டு. நல்ல அமைதியாக இருக்குது இந்த இடத்துல நிற்கல. ஆனால் பாதை தான் பயங்கர மோசமாக. ஆட்கள் கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ அம்மா, என்ன போகலாமா? என்ன மாதிரி? எவ்வளவு தூரம் உள்ளே போகணும்?
வந்த அளவு தூரம் போகணுமா? வடக்குநாரி மலையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். தனி ஒரு பயணம் காட்டுக்குள்ள. இந்த கோயிலுக்கு எப்படி வாரதுன்றதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வணக்கம். இது உங்களோட ஊரா? இந்த சிவாலயம் பற்றி எப்படி இருக்குது? நீங்கள் உள்ளே போயிருக்கிறீங்க, எப்படி இருக்கு உள்ள? இந்த முறை போன தடவையை விட விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த பகல் பூஜை மட்டும்தான் இன்னொரு செய்கிறோம். இரவு செய்ய முடியாமல் இருக்கிறபடியாக பகல் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் அந்த சந்தியிலேருந்து உள்ளே போவோம்? 3 கிலோமீட்டர். இன்னும் ஒரு 500 மீட்டரில் வந்து 100 மீட்டரில் வந்து 4 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டோம். 4 கிலோமீட்டர் வந்து. ஓகே, நன்றி. நீங்கள் மலைக்கு போய் பார்த்துட்டீங்க? எல்லாம் பார்த்துட்டோம். மலைக்கெல்லாம் போயிட்டீங்க? ஓகே, மலைக்கெல்லாம் போயிட்டு அவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அப்படியே பயணத்தை தொடருவோம். மக்களே கிட்ட வந்துட்டோம். இவர் எனக்கு தெரிந்தவர் தான். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் இருக்க சொல்லிவிடுங்க. வணக்கம், என் பேர் தமிழ்ச்செல்வன், வடக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வர ஆலயத்தினுடைய முன்னாள் செயலாளர். வருடந்தோறும் நடாத்தப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதம் இந்த வருடமும் ஆலயத்திலே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலில் அதாவது இப்போ இருக்கிற ஆலய அரங்காவ சபை என சொல்லப்படுகின்றவர்களால் இந்த பூசையை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. காலை 7 மணிலேருந்து மாலை 5:30 வரை என தீர்மானித்திருக்கிறார்கள். அதன்படி இந்த பூசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் தூரடங்களிலிருந்தெல்லாம் வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து சரியான ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்குது, தொடர்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் இதே நாள் தான் கைது செய்யப்பட்டோம். 15 நாட்கள் நாங்கள் சிறைவாசம் அனுபவித்தோம். இதே சிவராத்திரி பல கெடுபிடிகள் நடைபெற்றிருந்தது. ஆனால் இந்த வருடம் எந்த கெடுபிடிகளும் இல்லாமல் சுமூகமான முறையிலே பூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நாங்களும் எந்த ஒரு கெடுபிடியும் இல்லாமல் உள்ள வந்துட்டோம். இப்படி சாதாரணமாக வர முடியாது. அண்ணன் கேட்டிருந்தாரு மோட்டர் சைக்கிள் எப்படி வந்தீங்கன்னு. சிவனுடைய அருள்னு தான் சொல்லுவோம். சரி, இப்போ நாங்கள் இதிலேருந்து இப்போ சந்திலேருந்து இப்போ நாங்கள் நிற்கிற தூரம் எவ்வளவு தூரம்? 4 கிலோமீட்டர். ரைட். இப்போ மலையில் ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? மலையில் ஏறுறதுக்கு இப்போ கீழே சுற்றி பார்த்தா ஒரு 20 நிமிஷமாக 20 நிமிஷம் எடுக்கும். வேணும். இப்போ மலை உச்சிக்கு நாங்கள் போகணும். மக்களே, மலை உச்சிக்கு போய் சிவனுடைய அந்த பூஜையை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நன்றி, உங்களை சந்திச்சது சந்தோஷம். மக்களே, நாங்கள் வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் கீழே நடக்கிற பூஜையை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இங்கே வடக்குநாரி மலையில் தற்போதைய நிலை 2025ஆம் ஆண்டில் இந்த வடக்குநாரி மலைக்கு கீழே எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு அப்படியே ஒரு பாறை. இந்த பாறைக்கு கீழே இதுதான் இந்த மக்கள் இப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க ஆதி காலத்தில். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் முந்தையெல்லாம் இதுக்கு கீழே வந்து ஓவியங்கள் இருக்கும். இதில் பாருங்கள் எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பழைய எழுத்துக்கள். இது தமிழ் எழுத்துக்களா இல்லை வேறு எழுத்துக்களானு தெரியல. தெரிந்தவர்கள் யாராவது சொல்லுங்கள். இதில் பாருங்கள், எழுத்துக்களை பாருங்கள். இதில் வந்து அப்படியே பூசப்பட்டு ஓவியங்கள் எல்லாம் வரைவார்கள். ஓவியங்கள் வரைகின்ற ஒரு முறைமையெல்லாம் எங்களுடைய ஆதிகால தமிழர்கள்ட்ட இருந்திருக்குது. உள்ளே வந்து பூஜை நடக்குது. வந்த இடத்துல இந்த பாறையை கீழே இப்படி இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுவோம் என்று சொல்லி தான் வந்திருந்தேன். நல்ல ஒரு பயணம். இப்போ கொஞ்சம் மழை தூரி கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அப்படியே பூஜையை பார்க்க போகிறோம். இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. இதுதான் அந்த மலை. மதியம் 1:32 சிவராத்திரி 2025ஆம் ஆண்டு சிவராத்திரி. வடக்குநாரி மலையில் அடிவாரத்தில் என்ன இடம்பெறுதுன்னு பாருங்கள். நிறைய வாகனங்கள் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் முதல்ல வாகனத்தை வந்து பார்க் பண்ணுவோம். ஓகே மக்களே, நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் பூஜைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு. வடக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய கீழ்ப்பகுதி. இங்கே என்ன இடம்பெறுது அப்படின்னு சொன்னால் அம்மனுக்கு வந்து பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அம்மனுக்கும் பிள்ளையாருக்கும். இந்த அம்மனுக்கும் பிள்ளையாருக்கும் இங்கே பூஜைகள் இடம்பெற்றதுக்கு பிறகு இந்த பாதையினூடாக மலைக்கு செல்வார்கள் சிவபெருமானை வழிபடுவதற்காக. காத்து கொண்டிருங்க, காட்சி இருக்கிறது. நாங்கள் அப்படியே பக்தர்களாக சிவபெருமானை வந்து வழிபட செல்ல போகிறோம். இப்போ அம்மனுடைய வழிபாட்டை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பொழுது நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம். வந்து இங்கே வந்து அதாவது நான் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு குகை ஒன்று காட்டியிருப்பேன். அதுக்கு கீழே வந்து பூஜைகள் வந்து இடம்பெறுது. கொஞ்சம் பக்தர்களும் வந்து எங்களை மாதிரியே வந்து கொண்டிருக்கிறாங்க வழிபடுறதுக்காண்டி. அதே மாதிரி பக்தர்கள் வந்து இங்கே பொங்கி கொண்டிருக்கணும். இங்கே மற்ற அதாலையெல்லாம் பொங்கினம், அங்கேயெல்லாம் பொங்கி கொண்டிருக்கணும்.
முக்கியமாக அந்த மலைக்கு எப்போ போகிறோம்னு சொன்னால் இங்கே பூஜைகள் இடம்பெற்றதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே மலைக்கு செல்ல போகிறோம். அதாவது பக்தர்களோட இந்த ஊர் மக்களோட வந்து மலைக்கு வந்து செல்ல போகிறோம். பாருங்கெல்லாம் படையல் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும். எல்லாருமே பக்தர்கள் எல்லோருமே வந்து பக்தியோட வந்து இந்த இடத்துல நிற்கணும். இதில் பாருங்க, இது ஒரு தெய்வ முருகர் இருக்கின்றார். கீழே வந்து வைரவர் சுவாமிக்கு வந்து இப்பொழுது பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அங்கே வந்து வைரவர் சுவாமி, அப்படி இங்கே வந்து பிள்ளையார் சுவாமி, இங்கே வந்து அம்மன். விநாயக பெருமானுக்கு பாருங்க படையல் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. மலைக்கு வந்து போக போயிடும். அம்மா வந்து குடையை தயார்படுத்திட்டா. எல்லோரும் வந்து மலைக்கு போகிறதுக்காக தயாராகி கொண்டிருக்கணும். இப்போ வந்து மலைக்கு வந்து போகிறதுக்காக அப்படியே பக்தர்கள் எல்லோருமே அப்படியே வழிக்கிடுகின்றார்கள். உரிய முறையிலே பூஜைகள் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இப்பொழுது வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் மலைக்கு சிவ தரிசனம் செய்வதற்காக அப்படியே பக்தர்கள் புறப்படுகின்ற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் இப்பொழுது வழிகிட்டு கொண்டிருக்கிறாங்க. பூஜைகள் முடிந்ததுக்கு பிறகு பாருங்கள், 1:53 பக்தர்கள் செல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மலைக்கு பாரம்பரியமாக கையில் நிறகுடம் எல்லாம் வைத்துக்கொண்டு, பூமாலைகள் எல்லாம் கொண்டு, பொங்கல் எல்லாம் கொண்டு, நீரெல்லாம் கொண்டு பாருங்கள் அப்படியே தீபாராத்தி பஞ்சாராத்தி எல்லாம் கொண்டு பக்தர்கள் செல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம் இப்பொழுது அமைதியாக அப்படியே இருக்கிறது. இல்லை செல்லுகின்ற நேரத்திலே வந்து பொங்கி கொண்டிருக்கணும். வாகனங்கள் எல்லாம் அப்படியே நிற்குது. அந்த இடத்துல போலீஸார் எல்லாம் நிற்கணும். சில பேர் வந்து தரப்பாளுகளை போட்டு அப்படியே கூடரங்களில் வந்து தாங்கி கொண்டு நிற்கிறார்கள். பாருங்க இப்படி உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்க. சரியாக பூஜை நடந்ததுக்கு நேர கீழே இருக்கிறோம். அங்கே தான் வந்து இப்போ பூஜை இடம்பெற்றது. அப்படியே பக்தர்கள் இப்பொழுது மேலே சென்று கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து நிற்கிறோம். பாருங்க, இதிலிருந்து மலை வந்து ஆரம்பமாகிறது. பாருங்க, குடை கூடம் எல்லாம் பிடித்துக்கொண்டு இப்படி மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மா எல்லாம் மேலே வார பாருங்க. போலீஸாரும் வந்து கடமையில் இருக்கணும். கோபம் மேலையில் வந்து பக்தர்கள் பக்தியோட வந்து சென்று கொண்டிருக்கணும். மலைக்கு மேலே வந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்த உடனே இதில் வந்து பூஜைகள் வந்து இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சரியாக ஒரு 200 மீட்டர் தான் வந்திருப்போம் பூஜை நடந்த இடத்துல இருந்து. இங்கே வந்து பூஜை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானுக்கு வந்து இங்கே வந்து பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானுக்கு பூஜைகள் முடிந்து பக்தர்கள் வெடுக்குநாரி மலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, மலைக்கு கீழே எப்படி போகிறாங்கன்னு பாருங்க. இல்லை ஒரு அம்மா வந்து மெதுவாக போய் கொண்டிருக்கிறேன். நான் தான் நாளை பாதுகாத்து விடுறேன். கவனமாக போங்க அம்மா, பார்த்து பத்திரம். ஸோ நீங்களும் வந்து வெடுக்குநாரி மலைக்கு வரலாம். பாருங்கள், இந்த அம்மம்மாவே வாராண்டா நீங்களும் வரலாம். அடுத்த வருஷம் வாங்க வெடுக்குநாரி மலைக்கு சிவராத்திரிக்கு. நிறைய பக்தர்கள் வந்தால் தான் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு இங்கே நடக்கிற வழிபாடுகள் தெரியும்.
பாருங்க இந்த மூட்டையெல்லாம் இப்படி கொண்டு போகிறாங்கன்னு பாருங்க. கும்பம் வந்து கீழே வந்து விழக்கூடாது. அதோட சேர்த்து எங்களுக்கு நெல்லிக்கிரஸ் கொண்டு போயினோம். நாங்கள் அது மேலே வந்து தாகம் எடுத்தால் நெல்லிக்கிரஸ் வந்து கொண்டு போயினோம். பாருங்க ஐயப்பன் மலைக்கு போகிற மாதிரி பாருங்க. அந்த இதெல்லாம் அப்படியே கீழே கொண்டு வரணும். இப்போ நாங்கள் மலைக்கு கிட்ட வந்துட்டோம். மேலே போனால் அப்படியே சிவன் ஆலயம் பாருங்க. அதாவது நீங்கள் பூசை செய்த இடத்துலேருந்து அதில் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அப்படியே பக்தர்கள் பக்தியோட மேலே செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேலே அப்படியே ஏறணும். குடம் வந்து கீழே வைக்கக்கூடாது. இந்த அம்மம்மா தான் எனக்கு ஆச்சரியம். வந்திருக்கிறாங்க சிவனை வழிபடுவதற்காக. என்னம்மா சிவனை தேடி அங்கேருந்து வந்துருக்கீங்களா? என்னம்மா இப்போ வந்து நாங்கள் வடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு, வடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு மேலே பக்தர்களாக சென்று கொண்டிருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு சிவராத்திரி திருவிழா பாருங்க. மேலே போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பாருங்க அந்த கும்பங்களை வந்து மேலே கொண்டு போகிறதுக்காக இல்லை படிக்கட்டு ஏதோ பலகை வச்சிருக்கணும். கும்பங்களை வந்து கீழே விழுத்தாமல் மேலே கொண்டு வரணும். இங்கே வழிபாடு வந்து இப்படி தான் இடம்பெறும். பாருங்க பக்தர்கள் எல்லாம் அப்படியே கீழே நிற்கணும். இந்த ஐயா கையில் கும்பத்தோட ஏறிட்டு இருக்காரு. கும்பத்தை வந்து கீழே விடக்கூடாது. இப்போ வந்து நல்ல வெயில் இருக்குது. இவ்வளோ நேரம் மப்பா இருந்துச்சு. இந்த அம்மம்மா பாருங்க இங்கே வந்துட்டாங்க. அம்மம்மா இல்லை ஐயா அப்படியே பின்னால் அப்படியே பக்தர்கள் நிற்கிறாங்க பாருங்க. சரி இது எடுங்க. ஓகே ஓகே இப்படித்தான் இங்கே வந்து வழிபாடு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்படித்தான் மேலே வரணும். இருக்கிற பக்தர்கள் எல்லோரும் கும்பத்தோட இப்படித்தான் மேலே வராங்க. முட்டாம ஐயோ கடவுளே அப்பா ஒரு மாதிரி நாங்கள் மேலே வந்துட்டோம். பாருங்க பக்தர்கள் எப்படி மேலே வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஆலயத்தினுடைய பூஜகர் நிற்கிறாரு. அப்படியே பக்தியோட எல்லாருமே மேலே ஏறி வர காட்சியை பார்த்து இருக்கிறோம். ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டாரு. வணக்கம். இப்போ பக்தர்கள் எல்லோருமே வந்து மேலே வந்து கொண்டிருக்கிறாங்க. கீழே வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து நிற்கணும். வடுக்குநாரி மலை இப்போ வந்து நாங்கள் ஒரு தளத்தில் நிற்கிறோம். அந்த படியால் ஏறி வந்து ஒரு பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எல்லோருமே வந்து நிற்கிறாங்க. சரி இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த படியால் ஏறின பிறகு மேலே வந்து ஏறி போகிறோம். தம்பி வந்து மேலே ஏறுறாரு. அது இங்கே ஏறுறாக்களை கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருமே அந்த கும்பத்தோட வந்து ஏறணும். அதுதான் முக்கியமான ஒரு விடயம். பாருங்க அந்த கும்பத்தை அவங்க எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு. ஸோ இதுதான் எங்களுடைய பண்பாடு சார்ந்த விடயங்கள். ஓகே நாங்கள் அப்படியே மேலே வந்துட்டோம். கீழே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கண்டு. ஓகே அப்படி எப்படிங்க அப்படி எடுங்கோ. ஆமாம் ஒன்னிலான் இருக்கு. ஆமாம். ஸோ என்ன வந்து எல்லாருமே எடுக்கிறாங்க. இப்போ வந்து மேலே வந்துட்டோம். பூஜைகள் வந்து இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாருங்க 2:15 இப்பொழுது. இப்பொழுது ஐயர் மேலே வந்தவுடனே இதில் இருக்கிற அந்த ஒரு மலை மாதிரி ஒன்று இருக்குது, குன்று மாதிரி. அதில் வந்து ஒரு வேட்டி கட்டப்பட்டிருக்கிறது பட்டு மாதிரி. அதிலே வந்து ஒரு பூஜை இடம் பெற்று கொண்டிருக்கிறது. அதிலே மாலைகள் வந்து போடப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க. இப்பொழுது நாங்கள் அப்படியே படியால் வந்து அதில் நின்று அப்படி இதால் வந்து இந்த மலைக்கு வந்தோம் பாருங்க. போலீஸாரும் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களோடு தான் வராங்க அவர்களும். ஸோ அவர்களுடைய நானும் போகிறேன். சில இடங்களில் வந்து மரத்தில் நல்ல படிகள் வைத்திருக்கணும். இந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஆபத்து. ஓகே அப்படியே மேலே போகிறோம். இப்போ நாங்கள்
வெடுக்குநாரி ஆதிசிவன் மலை அதனுடைய உச்சியில் வந்து நிற்கிறோம். இந்த உச்சியில் தான் வந்து இப்பொழுது பக்தர்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கிறாங்க. வந்து அப்படியே வந்து பூஜைகள் வந்து இடம்பெற போகிறது. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம். இப்போ வந்து எல்லோருமே வந்து மேலே வந்துட்டோம். போலீஸாருமே வந்திருக்கிறாங்க மேலே. வடுக்குநாரி மலையினுடைய மலை உச்சியில் இருந்து கிராமங்களை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு காற்று. இப்பொழுது எனக்கு முன்னாலே வந்து பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அப்படியே நாங்கள் அப்படி ஒரு கழுகு பார்வையோட பூஜைகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வந்து நாங்கள் வந்த வழி. இது ஆரம்பத்திலே நீங்கள் பூஜை பார்த்த இடம். அப்படியே மேலே வந்து 2 வைரவர் சூலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே இன்றைய நாள் சிவபெருமானுக்கு வந்து இந்த மலை உச்சியில் பூஜைகள் இடம்பெறுகின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு சிவராத்திரி மதிய நேர பூஜை. இன்றைய தினம் மாலை 6 மணியோட வந்து இந்த பூஜைகள் வந்து முடிக்கினோம். இரவு நேரத்தில் இந்த இடத்துல நிற்க முடியாது. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்கிறோம். காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள். இதுக்கு அடுத்த காணொலி வந்து திருக்கேதீச்சரம் காணொலி. திருக்கேதீச்சரம் போகிறேன். ஸோ அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள். எல்லோருமே வந்து அந்த கொண்டு வந்த அந்த கும்பங்களை வந்து சிவபெருமானுக்கு வந்து ஊற்றுற காட்சியை வந்து பார்த்து நினைக்கிறேன். மலைக்கு மேல் இருக்கிற சிவலிங்கத்துக்கு எப்படி அந்த கையிலேயே கொண்டு வந்த அந்த கும்ப நீரை ஊற்றுகிறாருன்னு சொல்லி பாருங்க. மலைக்கு மேலே இருக்கிற சிவபெருமானுக்கு இப்பொழுது அந்த நீலவர்ண பட்டு சாத்துகின்ற பூஜை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நீலவர்ணம் சாத்தியதுக்கு பிறகு பாருங்க என்னெல்லாம் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி. இன்னும் சற்று நேரத்தில் வந்து பூஜைகள் வந்து முடிய போகிறது. அபிஷேகங்கள் முடிந்தது பிறகு சிவபெருமானுக்கு அந்த சிவலிங்கத்துக்கு 10 சாத்துகின்ற அந்த பூஜை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
வணக்கம் ஐயா. இப்பொழுது ஐயா வந்து சிவபெருமான் மலைக்கு மேலே இருந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐயா அப்படியே ஓலை கொடுத்தீங்கடா. சரி, ஓல் இங்கே இருக்குது. என்ன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐயா? ஓகே ஐயா, எப்படி இருக்குது இந்த அனுபவம்? நான் இப்போ பல வருடங்களாக இங்கே சிவராத்திரி இருக்கிறேன். மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலே பக்தர்கள் வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார். இந்த வழிபாட்டு உரிமை மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் எடுக்கப்பட்டு இன்று இந்த பூசை வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே மிக்க நன்றி தம்பி. இது என்னென்னு சொன்னால், எங்களை இந்த விதுடூடாக நீங்கள் இதை ஒளிபரப்பு செய்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னென்னு சொன்னால், எங்களோட புலம்பெயர்வர்களும் சரி, எங்களோட பாரம்பரியங்களை தெரிந்து கொள்ள இளைஞர் சமுதாயம் சரி, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எங்களோட மரபுரிமை வழிபாட்டு தளம் ஒன்று வெடுக்கு மேலே இருக்கிறது. இப்படி வழிபடுத்தலாம். இளம் சந்ததிக்கு கடத்தும் இந்த முயற்சி மிகுந்த வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக. அந்த வகையில் உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. உங்களோட பணி தொடர வேணும். நன்றி. நன்றி. ஸோ இப்படி எல்லோருமே வந்திருக்கிறாங்க. பூஜைகள் முடிகிற நேரத்தில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. இப்பொழுது தேங்காய்கள் உடைத்து இந்த பூஜைகள் வந்து இப்பொழுது முடிவடைகிறது. இன்றைய தினம் வெடுக்குநாரி மலையிலே எழுந்தருளிருக்கிற ஆதி சிவனை அப்படியே பாருங்கோ. மேலே வந்து பூஜை இளம் பொழுது அவர் அப்படியே மாறிட்டாரு. சிவன் போல அப்படியே மாறிட்டாரு. தொடர்ந்தும் நாங்கள் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், பூஜைகள் முடிந்ததுக்கு பிறகு இங்குள்ள கிராம மக்கள் வந்து இங்கே தொடர்ந்தும் சிவபெருமானுக்கு வந்து பூஜைகள் செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்களும் வழிபாட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், நீங்களே பொங்கி நீங்களே கொண்டு வந்த பிரசாதங்களை வந்து படைத்து சிவபெருமானுக்கு படைத்து இப்படி வழிபடலாம். கீழே நீங்கள் பொங்கினதை வந்து நீங்கள் கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே பொங்கி கொண்டு வந்து இவர்கள் இங்கே வந்து பக்தியோட படைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களே. அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களுடைய வரலாற்று அடையாளங்களில் ஒன்று இந்த வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம். இன்றைய தினம் இந்துக்களுடைய பிரதான விரதங்களில் ஒன்றாகிய சிவராத்திரி விரத நாள். இந்த நாளிலே ஆதிலிங்கேஸ்வரருக்கான பூசைகள் நடைபெற்று வருகின்றது. கடந்த வருடம் இதே நாள் பூசை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த போது போலீசார் மிக மோசமான முறையிலே இந்த வழிபாட்டு உரிமையை அடக்கி 8 பேரை கைது செய்த சம்பவம் நடந்திருந்தது எல்லாரும் அறிந்த விடயம். வெடுக்குநாரி மலையை வழிபாட்டு உரிமையை மீட்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்ற இந்த நிலையிலே வருடந்தோறும் வருகின்ற இந்த சிவராத்திரி வழிபாடு என்பது இந்த ஆதிலிங்கேஸ்வரர் சிவனுக்குரிய மிக முக்கியமான விரதம் என்ற அடிப்படையிலே இந்த ஆதிலிங்கேஸ்வரருக்குரிய விரதத்தினை சரியான முறையிலே நாங்கள் இந்த மலையிலே இந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய வளாகத்திலே ஆதிலிங்கேஸ்வரர் பெருமானுக்கு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பேரவாக இருக்கின்றது. துரசவசமாக இம்முறை பகல் பூசையுடன் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சிவராத்திரி என்பது இரவு நேரத்திலே சிவனை நினைத்து செய்யப்படுகின்ற விரதம். அதான் சிவனுக்குரிய ராத்திரி, சிவராத்திரி என்று சொல்வார்கள். ஆனால் பகலுடன் பூசை முடிவுறுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை தீர்மானிக்கின்ற முழு பொறுப்பும் எங்களுடைய மக்களுக்குத்தான் உரியது. அதை யாரும் தீர்மானித்து விட முடியாது. அதை நாங்கள் இந்த ஆலயத்திலே என்று சொல்லுகின்றோம். இந்த வழிபாட்டு உரிமைக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம். கடந்த முறை கூட கைது செய்யப்பட்ட 8 பேரில் நானும் ஒருவன். மிக மூர்க்கமான முறையிலே போலீசார் எம்மை கைது செய்து பொய்க்குற்றச்சாட்டுகளை போட்டு 13 நாட்கள் வவுனியா சிறைச்சாலையிலே அடைத்திருந்தார்கள். அந்த நாட்களை மீட்டுவதற்குரிய காரணம், விலை கொடுத்தேனும் இந்த எங்களுடைய ஆதிலிங்கேஸ்வரரை நாங்கள் மீட்டெடுப்போம், சரியான முறையிலே வளமை போன்று
இந்த ஆலயத்திலே தொடர்ச்சியான வழிபாடுகள் நடைபெற வேண்டும். சிவராத்திரியாக இருந்தால் அது முழுநேர பூசையாக நடைபெற வேண்டும். எனவே இந்த வழிபாட்டு உரிமையை நாங்கள் மீட்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஆலயத்தை நோக்கி மக்கள் வர வேண்டும். ஆலயத்துக்கு எந்த அளவு மக்களுடைய தொகை கூடுகின்றதோ அந்த அளவு இந்த ஆலயத்தினுடைய இறுக்கமான நிலைமைகள் தளர்த்தப்படும் அல்லது நாங்கள் போராடுவதனூடாகத்தான் மீட்கலாம். சில நயவஞ்சக சக்திகள் இந்த ஆலயத்தை தாரை வார்த்து கொடுக்கின்ற செயற்பாடுகளிலே எம்மவர்களே ஈடுபட்டு கொண்டிருப்பதை வேதனையை தருது. இம்முறை கூட எந்த இடத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நேரம் எம்மவர்களால் சிலராலேயே போய் போலீசாரிடம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் பகலோட பூசையை முடித்துக் கொள்கிறோம் என்று. எந்த இடத்திலையும் போலீசாரோ யாரோ தடை போடவில்லை. ஏனென்றால் நாங்கள் போன முறை கடந்த வருடம் நாங்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியில் வருகின்ற போது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. நீதிவானால் எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாமல் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. ஆகவே வழிபாட்டு உரிமை இங்கு இருக்கின்றது. அந்த வழிபாட்டினை நாங்கள் சிவராத்திரி இரவு நேரத்திலே வழிபடுவதற்கு முழு உரிமையும் இருக்கின்றது. ஆனால் உம்மவர்களே போய் சொல்லுகின்றார்கள், நாங்கள் 5 மணியோட பூசையை முடித்துக் கொள்ளுகின்றோம் என்ற நிலைக்குள்ளதான் இருக்கின்றோம். ஆகவே இந்த துயரங்கள் போக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அவர்கள் தருவதற்கு சரியாக இருந்தாலும் உம்மவர்களே அதை தாரை வார்த்து கொடுக்கின்ற அந்த நயவஞ்சக போக்குகளை உடைத்தெறிய வேண்டும். இந்த மலையை மீட்கின்ற தொடர்ச்சியான போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வழிபாடுகளை செய்ய இருக்கின்றோம். இந்த வேடத்திலே மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய பொங்கல் ஒன்றை செய்வதற்கும் நாங்கள் ஏற்பாடுகள் செய்கின்றோம். எனவே இந்த பொங்கல் நடைபெறுகின்ற போது நீங்கள் எல்லோரும் வருகிறது நீங்கள் எந்த அளவு இன்றைய நாளிலே கோணேஸ்வரத்துக்கு அல்லது இந்த பஞ்ச ஈச்சரங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அல்லது சிவாலயங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை போன்று இந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஒரு பழம்பெரும் வரலாற்று ஆலயம். இந்த ஆலயத்துக்கும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த ஆலயத்துக்கு வருகை தர வேண்டும். இந்த நாட்கள் இல்லாவிட்டாலும் வளமை போன்ற இந்த ஆலயத்துக்கு நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய விடயங்களை வெளியில கொண்டு வரணும். எந்த அளவு மக்கள் தொகை வருகின்றதோ அந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஆலயத்தை பாதுகாக்க முடியும் என்ற விடயத்தினையும் இந்த இன்றைய சிவராத்திரி நாளில் இந்த சிவனுக்கு முன்பாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இப்போ நாங்கள் பூசை முடிஞ்சு வந்துட்டோம். அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இதுதான் பார்க்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். மக்களே பாருங்கள், எல்லோரும் உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்களும் கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் சாப்பிட்டு போகலாம். பாருங்கள், இப்போ எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். ஸோ இதுதான் அந்த பெரிய ப்ரொசஸிங். பாருங்க, நல்ல ஒரு காட்டுக்குள்ளே பாருங்க இப்படி உணவு செய்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா இங்கே தண்ணி கொண்டு வரலாம் கஷ்டம். அதை பறக்க சுடுதண்ணி போடலாம். சுடுதண்ணி போடுறதுக்கு நல்ல சாம்பார் இருக்குது. ஆஹா சாம்பார், சோறு. பாருங்க மக்களே, இப்படி எல்லோருமே சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். தண்ணி எல்லாம் மேலே கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டேங்கில், இந்த டேங்கில் ஓட்ட டேங்க்லாம் தண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். அதோட பூசை முடிந்ததுக்கு பிறகு நிகழ்ச்சிகளுக்கு இடம்பெற்று கொண்டிருக்கு. பாருங்க, சிறுமியோரால் ஆடிட்டு இருக்காங்க. மக்களே, வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தில் என்ன உணவு வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கூட்டு வச்சுருக்குறாங்க, தயிர், அப்புறம் இது என்னக்கா மரவள்ளிக்கிழங்கு, பருப்பு, அதோட ஒரு குழம்பு. இது நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்ருக்குறோம். இவர் தான் எங்களுக்கு சவால் வச்சவர். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? அது சிரிப்பா ஹாய். ஓகே, இந்த அக்காக்களெல்லாம் இன்றைக்கு ஒரு 9:30 ஒரு 10 மணிக்குள்ளே இதெல்லாம் தயார்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்தால் நீங்களும் சாப்பிடலாம். வார வருஷம் நாளைக்கும் சாப்பிடலாம்.